நேஷனல் இன்டகிரேஷன் அவார்ட் பை ஆல் இண்டியா ரேடியோ கொடுத்துருக்காங்க. கூகுளில் தேடினா ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கு அவரோட அவார்ட்ஸ், வாங்கின அவார்ட்ஸ். ஒரு சிலது சொல்லணும்னாக்க, இதழ் இலக்கிய ஏந்தல், தமிழ் ஞான வாரிதி, தமிழ் செல்வம், தெய்வ தமிழ் மாமணி, தமிழ் நிதி, இப்படி எப்பவுமே விருது மழையில் நனைபவர் நம்மோடு இருக்கிறார். இப்பொழுது அற்புதமான இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர். இவர் வெரி லக்கி பர்சன். 35-40 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகை உலகம், இலக்கிய உலகத்தில் ஜாம்பவான்களாக இருந்த 2 பேர், ஏஎன் சிவராமன் தினமணி, அப்புறம் தீபம் பார்த்தசாரதி, அவங்க 2 பேரால பட்டை தீட்டப்பட்ட வைரம். Such a great person, eminent person, he is amongst us. அன்னரை தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரம்மியமான மாலை பொழுது, எல்லோர் மனத்திலும் அன்னையினுடைய அருள் கமகமத்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். அன்னையிடம் நேரடியாக பழகிய சிலருடைய அற்புதமான உரை, இவற்றையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியானது அன்னை அருளால் மிக சிறப்பாக நடக்கப் போகிறது என்கிற சூசகம் முதல் நிகழ்விலேயே தென்பட்டது. சாவித்திரி ஆங்கிலத்தை எந்த பிச்சரும் இல்லாமல், நடுவே ஒரு சின்ன இருமல் கூட இல்லாமல், எதையும் திருப்பி சொல்லாமல் சங்கீதம் மாதிரி வாசித்து முடிப்பது என்பது அபாரமான ஒரு ஆற்றல். அதன் பொருட்டு அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி அது ஒரு பெரிய சாதனை. அது நிகழ்ந்த போதே மிகச்சிறப்பாக இந்த கூட்டம் அமையும் என்ற எதிர்பார்ப்பு நம் எல்லோரும் மனதிலும் ஏற்பட்டது. எங்கும் பார்க்க கிடைக்காதவர்கள், கருத்துக்களை நம்மால் கேட்க முடியாதது என்றெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொலைதூரத்திலிருந்து இங்கு வந்து இங்கு நமக்கெல்லாம் அவர்களுடைய அனுபவங்களை சொன்னது என்பது நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைத்து இதெல்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு கிடைக்காது. எனக்கு அரவிந்தரை பற்றி அவருடைய பெரிய சுதந்திர போராட்ட வீரர், ஒரு ஆன்மீகவாதி என்கிற அளவில் லேசாக தெரியுமே தவிர முழுமையாக தெரிந்திராத காலகட்டம். அப்போது நான் தினமணி 25 ஆண்டுகள் பணிபுரிந்து போதும் என்று பணியை விட்டு விலகிய போது கல்கி ராஜேந்திரன் அவர்கள் அரவிந்தரை பற்றி தொடர் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகுதான் புதுச்சேரி சென்றும் பல்வேறு புத்தகங்களை படித்தும் அரவிந்தருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி மெல்ல மெல்ல புரிந்து கொள்ள தொடங்கினேன். அப்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான உணர்வு என்னவென்றால், நமக்கு ஆழ்வார்களை பற்றி படிக்கிறோம், நாயன்மார்களை பற்றி படிக்கிறோம், பாண்டுரங்க பக்தர்களை பற்றி படிக்கிறோம். இதெல்லாம் எந்த அளவு உண்மை, அதில் அல்லது கற்பனை கலப்பு இருக்கிறதா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்றால் அவையெல்லாம் புராண காலத்து விஷயங்களாகிவிட்டன. ஆனால் அரவிந்தரை படிக்கிற போது ஏற்படுகிற பிரமிப்பு, அது நாளிதழில் வெளியான செய்திகள் அடங்கிய ஒரு வரலாற்று பூர்வமான முற்றிலும் உண்மையான சரித்திரம். அது நினைக்க நினைக்க பிரமிப்பு ஏற்படுத்தியது. உத்தர்பாரா என்கிற இடத்தில் மேடை ஏறி எண்ணற்ற மக்களின் முன்னே சிறையில் நான் கிருஷ்ண பகவானை தரிசித்தேன் என்று ஒருவர் சொன்னது செய்தித்தாளில் பதிவாகி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகளாக எனக்கு படவே மெல்ல மெல்ல மறுபடி துவங்கினேன். அந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்த பிறகு வித்யாசங்கர் நாராயணன் அவர்களிடம் முன்னுரை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் எதையும் படிக்காமல் முன்னுரை தரமாட்டார். பிறகு படித்துவிட்டு அவர் முன்னுரை தந்தார். மேலும் இந்த அரவிந்தர் தத்துவத்தில் நான் ஈடுபட காரணமானவர் ஒரு முக்கியமான மனிதர். அவருடைய மனைவி இங்கே வந்திருக்கிறார், ஆழ்வாருடைய மனைவி. இந்த ஆழ்வார் என்கிற எளிமையே வடிவான தொண்டே
வடிவான ஒரு மனிதரை பார்த்தும் இருந்த பிரமிப்பும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. உயர்வான விஷயங்களை படிக்கிற போது, இவரை போன்றவர்கள் பேசுகிற உயர்வான செய்திகளை கேட்கிற போது நம் மனதில் உத்தரபாராவில் அரவிந்தர் கிருஷ்ணரை தரிசித்தேன் என்ற செய்தித்தாட்களில் வந்த போது பாரதியாருக்கு சந்தேகம் வந்தது. அவர் பெரிய கிருஷ்ண பக்தர், கண்ணன் பாட்டு எழுதியவர். அவருக்கு ஒரு கிருஷ்ண தரிசனம் கிடைத்ததாக அவர் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட அந்த வரையில் அவர் கிடைக்கவும் இல்லை. கலியுகத்தில் சத்தியமா என்ற அவருக்கு ஒரு சந்தேகம். ஒரு நிருபரை கல்கத்தாவுக்கு அனுப்பினார். புதுச்சேரியில் இருந்து அவர் போக முடியாது, தலைமுறை வாழ்க்கை. அந்த நிருபர் பாரதியார் சொன்ன ஒரு கேள்வியை சுமந்து கொண்டு போனார். ஸ்ரீ அரவிந்தரிடம் இந்த கேள்வியை கேட்டார். பாரதியாருடைய கேள்வி, அறிவுபூர்வமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்கிற தமிழ்நாட்டினுடைய பிரபல அறிவுஜீவியான மகாகவியின் கேள்வி. கண்ணனை கனவில் கண்டு நனவில் கண்டதாக கருதி மயங்கி நனவில் கண்டேன் என்று சொல்லி இருந்தாலும் அது தவறொன்றும் இல்லை. நீங்கள் கண்ணனை கண்டது அப்படித்தானே என்ற கேள்வி. அரவிந்தர் சிரித்துக் கொண்டே, அல்ல, உன்னை பார்ப்பது போல் பார்த்தேன், தொட்டும் தடவியும் பார்த்தேன், புல்லாங்குழால் இந்த தொழில் தான் கண்ணன் தட்டினான் என்று அரவிந்தர் சொன்னதும் நிருபர் பிரமித்தார். அதிலோடு வந்து பாரதியாரை சந்தித்தார். பாரதியாரிடம் இத்தனை விஷயங்களையும் சொன்னபோது மகாகவிக்கு அதன் பிறகும் சந்தேகம். அவர் அடுத்து ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கும் அந்த நிருபர் பதில் சொன்னார். அந்த கேள்வியோடு அந்த சம்பவத்தை பாரதியார் பதிவு செய்து, அரவிந்தர் அப்படி கண்ணனை தரிசித்தேன் என்று சொன்னபோது அவருடைய திருமுகம் எப்படி இருந்தது என்று நாம் கேட்டோம். கடவுளையே நேரில் கண்டவருடைய முகத்தில் தென்பட வேண்டிய பரிபூர்ண அடம் தென்பட்டதாக அவர் கூறியதால் கடவுளை கண்ட கலியுக சித்த புருஷன் ஸ்ரீ அரவிந்தர் என்று நாம் முடிவு செய்தோம் என்று மகாகவி பாரதி எழுதினார். பிறகு உங்களுக்கு கதை தெரியும், இந்த வரலாறு. அவர் வந்தது சங்கரன் செட்டியார் வீட்டில் தங்க வைத்தது. இன்று நமக்கெல்லாம் வீடு பேறு தரக்கூடிய ஸ்ரீ அரவிந்தருக்கு பாரதியார் வீடு பார்த்து கொடுத்தது என்று இந்த வரலாறு விரிகிறது. அந்த காலகட்டம் சுதந்திர போர் நடைபெற்ற காலகட்டத்தில் இன்றுள்ளது போன்ற மனிதர்கள் இல்லை. இன்று மனிதர்கள் தரைக்கு அரையடி கீழே இருக்கிறார்கள். அங்கு ஏராளமான வட இந்தியாவில் விதேசி துணிகளை அணிந்த மணங்களுக்கு புரோகிதர்கள் திருமணம் செய்து வைக்க மறுத்தார்கள். எல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. அப்படி காலகட்டத்தில் தான் ஸ்ரீ அரவிந்தர் சுதந்திர போராட்ட பேச்சாளராக பல்வேறு மேடைகளில் பேசினார். தேனை விட இனிமையான குரல், ஆத்மாவில் இருந்து வருகிற பேச்சு, அப்படியே கேட்கிற அனைவரையும் தன்மையப்படுத்துகிற ஆற்றல். அரவிந்தரை தொடர்ந்து பேசவிட்டால் சுதந்திர கனல் கொழுந்துவிட்டு எரியும் என்பதை ஆங்கிலேய அரசாங்கம் தெரிந்து கொண்டது. எப்படி அவரை சிறைப்படுத்துவது? ஒரு பொய் குற்றச்சாட்டு புனையப்பட்டது. முசஃபர்பூர் இடத்தில் 2 வெள்ளைக்கார பெண்மணிகள் கொலையுண்டார்கள். அந்த கொலை சதியில் மகான் ஸ்ரீ அரவிந்தருக்கு பங்கிருந்ததாக பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவரை சிறையில் தள்ளினார்கள். எல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. ஆனால் அது கண்ணனுடைய திட்டம் என்பதை அரவிந்தர் புரிந்து கொண்டு சிறையில் தவம் செய்து கிருஷ்ண தரிசனம் பெற்றார். அரவிந்தருடைய மனைவி மிருணாளினி சரிதம் பலருக்கு தெரியாது. மிருணாளினி அரவிந்தர் சிறைப்பட்ட போது கண்கலங்கி கண்ணீர் வடித்தார். அந்த காலத்தில் சிறையில் ஏற்பட்ட துயரங்கள் தாங்க உண்ணாதவை. அரவிந்தர் என்ன பாடுபடுகிறாரோ என்று நினைத்த மிருணாளினி அவருக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கினாள். இதை யாரிடம் கேட்பது? மிருணாளினி வித்தியாசமான பெண். தெய்வத்தை நேரில் காண்பேன் என்று ஆசைப்படுகிற ஒரு பைத்தியக்கார மனிதருடைய மனைவி. அப்படித்தான் பட்டம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட இன்னொரு பைத்தியக்காரருடைய மனைவி கல்கத்தாவிலே இருந்தார், சாரதா தேவி. பரமஹம்சர் சித்தி அடைந்த பிறகு சாரதா தேவி மக்களை வழிகாட்டி இங்கே ஆன்மீக ஜோதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்னை சாரதியிடம் போய் மறுநாளினி கேட்டார், என் கணவர் அரவிந்தருக்கு விடுதலை கிடைக்குமா? தியானத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று. சாரதை கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து கண்மலர்ந்து சொன்னார், கட்டாயம் விடுதலை கிடைக்கும், உனக்கும் விடுதலை கிடைக்கும். அந்த வார்த்தையின் பொருள் அப்பொழுது யாருக்கும் புரியவில்லை. அரவிந்தர் விடுதலையானார், புதுச்சேரி போனார். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில்
உனக்கும் ஈடுபாடு இருந்தால் நீ புதுச்சேரி வரலாம் இந்த மிருணாளினிக்கு கடிதம் எழுதினார். மிருணாளினி தன்னுடைய சூட்கேஸ் துணிமணிகளை வைத்துக் கொண்டு போக புறப்பட்டார். இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் வந்தது. அவர் காலமானார். உண்மையிலேயே உடல்பட்டிலிருந்து சாரதா தேவி சொன்ன அந்த விடுதலை அந்த உயிர் பறவைக்கு கிடைத்தது. இதுவும் வரலாறு. பிறகு மிருணாளினியின் பூஜை அறையை திறந்து பார்த்தார்கள். இந்த அலமாரியை ஸ்ரீ அரவிந்தர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவர் தெய்வம் என்பதை புரிந்து கொண்ட அவருடைய மனைவி மிருணாளினி புகைப்படத்தை பூஜை அறையில் பிற தெய்வங்களோடு வைத்து மலர் தூவி அர்ச்சித்துக் கொண்டிருந்தார் என்கிற தகவல் பிறகு வெளியாயிற்று. அந்த வழக்கு அரவிந்தர் சிறைப்பட்ட போது நடந்த அந்த வழக்கு 247 நாட்கள் நடந்தது. 37 பேர் குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு கைதி அப்ரூவராக மாறினான். அவனை 2 சக கைதிகள் சுட்டுக் கொன்றார்கள். அந்த சக கைதிகள் தூக்கிலிடப்பட்டார்கள். பானர்ஜி என்கிற அரசு தரப்பு வக்கீல் கொலை செய்யப்பட்டார். நாட்டன் துரை என்கிற நீதிபதிக்கு ஆங்கிலேய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வழக்கு மிகுந்த குழப்பங்களோடு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்தது. நீதிபதி கையில் துப்பாக்கியோடு அந்த நாற்காலியில் வீற்றிருந்தார். அப்படி 240க்கும் மேற்பட்ட நாட்டில் நடந்த அந்த வழக்கு இந்தியாவையே புரட்டி போட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று எல்லோரும் ஒவ்வொரு நாளும் பரபரப்போடு செய்தித்தாட்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அரவிந்தர் அமைதியாக இருந்தார். கிருஷ்ண தரிசனம் அவருக்கு கிடைத்து விட்டது. கீதையை கண்ணன் போதித்தான். பற்றில்லாமல் பணி செய்வாய் என்று தன் போதனையை சொன்னான். கீதையை கண்ணனிடம் நேரில் கேட்டவர் 2 பேர். ஒருவன் அர்ஜுனன். அப்போது நடந்தது மகாபாரத போர். அடுத்தது அரவிந்தர். அப்போது நடந்தது சுதந்திர பாரத போர். ஒரு ஆங்கிலேய வார்டன் அவன் சிறை கைதியாக இருந்த அரவிந்தருடைய திருமுகத்தை பார்த்தான். அதில் தென்படுகிற ஒளியை பார்த்தான். இவரா குற்றம் செய்திருப்பார் அவன் யோசித்தான். சிறை கதவுகளை வெளியே திறந்து விட்டான். நீங்கள் சிறைக்குள் எங்கு வேண்டுமானாலும் உலாவலாம் என்று அவன் அனுமதி கொடுத்தான். நம் அனைவரிடமும் ஒரு மோசமான பண்பு இருக்கிறது. பெரும்பாலானவரிடம் ஒரு இனத்தை, ஒரு மதத்தை, ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களை அதில் யாராவது ஒரு குற்றம் செய்தால் ஒட்டுமொத்தமாக நாம் இருக்கிறோம். இது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஆங்கிலேயர் ஆட்சியால் நாம் மிகவும் சிரமப்பட்டோம், உண்மைதான். ஆனால் அதற்காக ஆங்கிலேயர் அத்தனை பேரும் கெட்டவர்கள் அல்ல. அரவிந்தரை வெளியே உலாவ சொல்லலாம் என்று அனுமதி கொடுத்த அந்த வார்டன் ஒரு ஆங்கிலேயன். வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த வழக்கறிஞர் சான்றிதழை வாங்கி வைத்துக் கொண்டது ஆங்கிலேய அரசாங்கம். அதை வாதாடி வஉசிக்கு திரும்ப பெற்று தந்தவர் பாலேஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அவர் மேல் கொண்ட நன்றி உணர்ச்சியால் தன்னுடைய ஒரு மகனுக்கு பாலேஸ்வரன் என்று வஉசி பெயர் வைத்தார். இதெல்லாம் வரலாறு. ஆங்கிலேயர்களுமே கெட்டவர்கள் அல்ல. அவர்கள் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. இந்த அரவிந்தர் புதுச்சேரி வந்த பிறகு புதுச்சேரியில் அவரை தமிழ் எழுத்தாளர்கள் பலர் சென்று சந்தித்தார்கள். லக்ஷ்மியினுடைய முதல் கதையையும் என்னுடைய குரு தீபம் நா பார்சாதியின் முதல் கதையும் வெளியிட்ட நாராயண துரைக்கண்ணன் அரவிந்தரை போய் பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். அவர் அரவிந்தரை பற்றி ஒரு நூல் எழுதினார். அரவிந்தருடைய இடது காலில் ஒரே ஒரு நரம்பு மட்டும் இன்னும் தங்க நிறமாகாமல் சற்று கருமையாக தென்படுகிறது. மற்றும் உடல் முழுவதும் தங்க நிறமாக ஆகிவிட்டது. எப்போது அந்த நரம்பும் தங்க நிறமாக அவர் தியானத்தின் மூலம் மாற்றுகிறாரோ அப்போது உற்சவ மூர்த்தியாக ஸ்ரீ அரவிந்த தெய்வம் மாறிவிடுவார் என்று அவர் எழுதினார். கூப்ப ராஜகோபாலன் போய் பார்த்தார். ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை அரவிந்தர் வாழ்ந்த சமகாலத்தில் நாராயண துரைக்கண்ணன், கூப்ப ராஜகோபாலன் போன்றவர்கள் எல்லாம் எழுதினார்கள். புதுச்சேரியில் ஸ்ரீ அரவிந்தர் வாழ்ந்த காலம் சொர்க்கம் பூமிக்கு இறங்கிக் கொண்டிருந்த அந்த காலம். அம்புபாய் புராணி என்கிற ஒரு அடியவர் அரவிந்தரின் சாதகராக உடன் இருந்தார். அவருக்கு வேலை மாறுதல் காரணமாக கொல்கத்தா போக வேண்டிய சூழல். 3 ஆண்டுகள் போனார். பிறகு திரும்பி வந்து பார்த்தார். மாநிறமாக இருந்த அரவிந்தர் தங்க நிறமாக மாறி இருந்தார். இது எப்படி நடந்தது என்று அவர் கேட்டார். தெய்வ சக்தி மனித உடலில் இறங்குகிற போது ஏற்படுகிற சின்ன புற மாற்றம், இதையெல்லாம் பெரிதுபடுத்தாதே என்று அரவிந்தர் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று கமகமவென வித்தியாசமான ஒரு நறுமணம் புதுச்சேரி முழுவதும் கவிழ்ந்தது. அந்த நறுமணத்தால் ஆச்சரியப்பட்ட ஜெயதேவி என்கிற சாதகர் கேட்டார், என்ன நறுமணம் என்று. தெய்வ சக்தி மண்ணில் இறங்குகிறது. அப்போது ஏற்படுகிற சின்ன சின்ன விளைவு,
இதெல்லாம் முக்கியம். தெய்வ சக்தி இறங்க வேண்டும், அதற்கு உழைப்போம் என்று அரவிந்தர் சொன்னார். பல ஆண்டுகள் அரவிந்தர் மௌனமாக இருந்தார். அரவிந்தர் புதுச்சேரி வந்த பிறகு அரவிந்தரை அப்படி முழுவதுமாக ஆன்மீகத்திற்கு விட்டுக் கொடுக்க மகாத்மாவுக்கு மனமில்லை. உலக புகழ்பெற்ற பேச்சாளர் விவேகானந்தர் போல் அரவிந்தருடைய பேச்சாற்றல் என்பது பிரசித்தி பெற்றது. அவர் பேசினால் இந்தியா அப்படியே திரண்டு எழும். அந்த பேச்சாற்றலை எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? காந்தி, தேவதாஸ் காந்தி, லாலா லஜபத் ராய் இருவரையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அரவிந்தரிடம் அனுப்பினார். மறுபடி நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அரவிந்தர் சொல்லி அனுப்பினார். இப்போதும் நான் அரசியலில் இருக்கிறேன். ஸ்தூல உருவில் நான் பாடுபடவில்லை என்றாலும் சூட்சுமமாக சுதந்திரத்திற்காகத்தான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இதை மகாத்மா அறிவாரோ இல்லையோ, என் கண்ணன் அறிவான். எதிர்காலத்தில் சுதந்திரத்திற்காக நான் இப்படி பாடுபட்டேன் என்பதற்கான முத்திரையை கண்ணன் வரலாற்றில் பதிப்பான் என்று மகாத்மாவிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சுதந்திரம் கிடைத்தது. அன்று அரவிந்தருடைய பிறந்த நாள். தற்செயலாக நடந்ததா அது? எனவே ஒரு தெய்வ வடிவில் ஒருவர் வந்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். நம் அனைவருக்கும் இதுதான் வழி என்று வழிகாட்டி சென்றிருக்கிறார். இங்கே பலரும் சொன்ன மாதிரி இன்னும் அன்னையும் அரவிந்தரும் ஸ்தூல வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வேண்டுபவர்களுக்கு அவர்கள் அருள் புரிகிறார்கள். அதை நாம் உணர முடிகிறது. ஆனால் நம்மிடம் ஒரு கடமை இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் அந்த புலித்தோல் கடிக்கு கீழே விழுந்து நோய்வாய்ப்பட்டு இறுதி பயணத்துக்கு தயாரானார். அப்போது ஒரு அன்பர் கேட்டார், உங்களை பிரார்த்தனை செய்தால் நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் நோயிலிருந்து மீள்கிறார்களே, நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். அரவிந்தர் சொன்னார், இல்லை, சொன்னால் உனக்கு புரியாது என்றார். அவர் அப்படி சொன்னதனுடைய பொருள் என்ன? ஒரு வடிவில், மனித வடிவில் உயிரோடு இருக்கிற பொழுது நேரில் தேடி வருபவர்களுக்கு தான் அருள் புரிய முடியும். அந்த சக்தியை இயற்கையில் கலந்து விட்டால் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து அந்த தெய்வ சக்தியின் அருளை பெற முடியும். அவர் அப்படி ஒரு சக்தியாக மாற திட்டமிட்டார். எனவே உடலை உறுத்து விட்டார். உறுத்த உடலில் 111 மணி நேரம் பொன்னொழி சுற்றி பரவி இருந்தது. இந்த பொன்னொழி இருக்கிற பொழுது அதை எப்படி அடக்கம் செய்ய முடியும்? அன்னை யோசனையில் ஆழ்ந்தார், தியானத்தில் ஆழ்ந்தார். 111 மணி நேரத்திற்கு பிறகு இனி என்னை அடக்கம் செய்யலாம் என்று அவருக்கு உத்தரவு கிடைத்தது. கண்மலர்ந்து பார்த்தால் பொன்னொழி மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. மூக்க மர பெட்டியில் வைத்து சந்தன மாலைகள் அணிவித்து அவரை அந்த சர்வீஸ் மரத்தின் கீழே அடக்கம் செய்தார்கள். அப்போதுதான் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அவருடைய வங்காள அடிவர் ஒருவர் கண்கலங்கி கேட்டார், தெய்வ சக்தியை மண்ணில் இறக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்ய வந்ததாக அடிக்கடி சொல்வீர்களே, அந்த தவம் முடியவில்லையே, அதற்குள் சென்று விட்டீர்களே, தொடர்ந்து தவம் நடக்குமா? தெய்வ சக்தி மண்ணில் இறங்குமா என்று அவர் கேட்டபோது காற்று வெளியில் அரவிந்தருடைய அந்த வங்காள மொழி குரல் கேட்டது, ஹோபே ஹோபே ஹோபே, நடக்கும் 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 என்று. தெய்வ சக்தி மண்ணில் இறங்க வேண்டுமானால் நாம் அனைவரும் அரவிந்தருடைய தளபதிகளாக இருந்து நாள்தோறும் 10 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும், இல்லையா? வீட்டில் ஒரு 10-15 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும். இது மாதிரி மையங்களுக்கு வந்து தியானம் செய்கிற பொழுது தியானத்தினுடைய வலிமை அதிகமாகிறது. கூட்டு பிரார்த்தனையின் மூலம்தான், கூட்டு ராமநாம ஜபத்தின் மூலமாக தான் நாளை ராமநவமி மகாத்மா காந்தி ரகுபதி ராகவ என்று ஜபித்துத்தான் ஏராளமான மக்கள் கூட்டத்தை திரட்டி இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார். தெய்வ சக்திகளின் மூலமாகத்தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பது ஒரு வரலாற்று உண்மை. அதை வழிநடத்திய மகாபுருஷர்களில் மிக முக்கியமான ஒருவர் பின்னால் தெய்வமாகவே ஆன மகான் ஸ்ரீ அரவிந்தர். அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அரவிந்தருடைய அன்பர்களால் நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான பேர் மாலை போட்டுக்கொண்டு விரதமிருந்து உண்மையாக விரதமிருந்து போவதை பார்க்கிறோம். ஆன்மீகமும் தனிமனித ஒழுக்கமும் பின்னப்பட்டிருக்கிறது. அவர்கள் மது அருந்துவதில்லை, மாமிசம் அருந்துவதில்லை, சிகரெட் குடிப்பதில்லை, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அத்தனை ஐயப்ப பக்தர்களும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று முடிவு செய்தால் இந்த நாடு இப்படியா இருக்கும்? கும்பமேளாவில் எத்தனை பக்தர்கள் போய் குவிந்தார்கள். அவர்கள் எல்லாம் தனிமனித ஒழுக்கத்தோடு சமூக ஒழுக்கத்தோடு இருப்போம் என்று சொன்னால் இந்த பாரதம் எப்படியா இருக்கும்? எனவே பாரதத்தை எல்லா வகையிலும் முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உரியது. ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன மாதிரி தனிமனித ஒழுக்கத்தோடும் சமுதாய ஒழுக்கத்தோடும் வாழ்வோம் என்கிற ஒரு சங்கல்பத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு வழிகாட்டுகிற இது போன்ற
மிகப்பெரிய அவர்களோடு நேரடியாக பழகிய அவர்களுடைய அருள்மொழிகளை எல்லாம் நாம் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு அரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது என்பது என் வாழ்வில் நான் செய்த பெரிய பாக்கியம். என்னுடைய பாக்கியம் என்ன என்பது இப்போதுதான் இந்த காணொலியில் நான் கண்டேன். ஏராளமான நிகழ்ச்சிகள் இதை கண்டபோது எனக்கே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது. இந்த இடத்திற்கு இளைஞர்கள் வர வேண்டும், குழந்தைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இந்த புதிய இடம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாரதத்தை, மிக உன்னதமான பாரதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக திகழ வேண்டும். அப்படி திகழும் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதற்கு ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அருள் புரிவார்கள் என்ற பிரார்த்தனையோடு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. திரு சிவகுமார் அவர்கள் கொடுத்த வாய்ப்பு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பியூட்டிஃபுல் தமிழ் ஆறாக பெருகி மனசெல்லாம் நிரம்பி இருக்கு. பகவான் அரவிந்தர் சரித்திரம் மொத்தத்தையும் ஒரு புத்தகத்துல படிச்சா என்ன ஒரு திருப்தி கிடைக்குமோ, இவருடைய ஒரு 20 நிமிஷம் சின்ன உரையிலேயே நமக்கு அதை கொடுத்துட்டார். அதுதான் அவரோட சக்தி, அவரோட ஸ்கில். மதர் அவருக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. ஈஸிலி he has been connected with our society for more than 25 years at least இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது தெரியுது அப்படி இருக்கு. Thank you very much, sir. Wonderful speech it was. Inspiring speech it is. இப்போல்லாம் நம்மலாம் பகவானோட குழந்தைகள்ங்கிறது தெரியுது. பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஈடுபாடு அதிகமா இருக்கணுங்கிறது இவர் மாதிரி பேச்சாளர்கள் சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது. நம்ம இவ்வளோ we are lagging behind. இன்னும் நம்ம நம்மளுடைய சின்சியாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். Really we look forward, sir, for your speech. எவ்வளோ நிகழ்ச்சிகள்ல நீங்க எங்களோட கலந்துக்க முடியுமோ அவ்வளோ எங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவசியம். ஏன்னா நிறைய புத்தகங்களை நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் பகவானோட புக்கு. பட் இவர மாதிரி ஒரு அருமையான பேச்சு கேட்கும்போது அப்படி ஒரு உத்வேகம் அதுல இன்னும் நம்ம பகவான் கிட்ட இன்னும் ஈடுபாடோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அழகா விதைச்சிருக்காரு. பியூட்டிஃபுல். Thank you very much. So nice. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மேலே ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன். ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ரீ அரவிந்த் சொசைட்டி 60 இயர்ஸ் தாண்டி நடந்து இயங்கி கொண்டிருக்குன்னா அது காரணம் நம்முடைய மதருடைய மிகப்பெரிய கிரேஸ். அது ஒரு சொசைட்டியோடைய உயிர்ப்புடனும் துடிப்புடனும் செயல்பட அங்கே இருப்பவர்களுடைய செயல்பாடு மிக மிக முக்கியம். இது அப்படியே படிச்சிருக்கேன், ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் மிக முக்கிய பங்கு சில பேரை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். முதல்ல காலந்தோடு சொல்லிடுறேன். திரு சிடி ஐயர் அவர்கள் அவர் ஒரு டிசிப்ளினும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இந்த சொசைட்டியை நடத்தி வந்தார்கள். 94 வயது வரை வாழ்ந்தவர்கள். அடுத்தது திரு ஆழ்வார் சார் அவர்கள். ஆழ்வார் சார் பொறுப்பேற்ற பிறகு தான் இந்த சொசைட்டி ஃபுல் டே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னால் ஈவினிங் மட்டும்தான் திறந்தார். அடுத்தது சுப்பிரமணியம் சார் அவர்கள், சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். அவர் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி. நம்ம யூகே வீர சார் அவரை பற்றி நிறைய சொன்னார். ரொம்ப அவரை பற்றி நினைவு வரும். அடுத்தது திரு சீனிவாசன் அவர்கள், திரு கமரத் சீனிவாசன் அவர்கள் வைஸ் சேர்மன் அண்ட் சேர்மனாக பணியாற்றியவர்கள். அவரையும் நல்ல கட்டுக்கோப்பாக விஷயங்களை நடத்தி சென்றார்கள். அடுத்தது மிக முக்கியமாக இந்த இது ஒரு சொசைட்டி துடிப்போடவும் உயிர்ப்போடும் இருக்கிறதுக்கு சொற்பொழிவு ஜென்ரலாக நடந்துட்டு இருந்தது எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அந்த வகையில் சொசைட்டி நிறைய டிவோட்டிஸை கவர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த சொற்பொழிவுகள். அந்த வகையில் சொற்பொழிவாற்றுகள் அப்புறம் காலஞ்சென்றவர்கள் முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். திரு ராஜகோபால் சார் அவர்கள், நான் சொசைட்டி வந்தப்போ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஸ்பீச் திரு ராஜகோபால் சார் அவர்களோடது. அடுத்தது திருமதி சங்கர் நாராயணன், ஜெயங்கன் சார், கிருஷ்ணமூர்த்தி சார், ராஜாமணி அவர்கள், ஆழ்வார் சார், ஐனாவர் மோகன் அவர்கள்,
இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவர்கள் இப்போ சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் எம்கேஎஸ் அவர்கள் ஆன்லைன் மற்றும் டைரக்டாக செஞ்சுருக்காரு. அவர் வந்து மாதம் 1ஆம் தேதி வந்து ஜென்ரலாக வந்து 1ஆம் தேதி ஈவினிங் வந்து சொற்பொழிவு ஆற்றுவார். அதில் வந்து நான் ஒரு தடவை வந்து அட்டன் பண்ணப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து நான் நடத்தும் 75வது 1ஆம் தேதி சொற்பொழிவு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை நடத்திட்டு போகிறதுக்கு இத்தனை பேருடைய ஒரு பங்களிப்பு வேண்டியிருக்கு. அந்த வகையில் நம்ம எம்கே சார் வந்து நிறைய பங்களிச்சிருக்காரு, இப்போவும் பங்களிச்சிட்டு இருக்காரு, அது ஆன்லைன் மூலியமாக. அடுத்தது விகவி ராஜ் அவர்கள், அவரும் சொற்பொழிவு ஆற்றியவர்கள். திரு எஸ் ரங்கராஜன் அவர்கள் டைரக்டாகவும் ஆன்லைன் செஞ்சு விட்டுருக்காரு. டைரக்டர் வெங்கட் சார்னு ஒருத்தர், அவர் அதிகமான சொற்பொழிவு அதிகமாக கூட்டம் சேர்க்கிற தன்மை கொண்டவர். என்ன சொல்ல ஒரு இயல்பாக விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்துப்பார். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீ வெங்கட் சார் எல்லாரும் தேவையமாக அவங்க சொற்பொழிவுக்கு சில அரங்கமே நல்கிடும். அடுத்தது அன்னபூர்ணியம் அவர்கள் சாவித்திரி பற்றி ரொம்ப மிக அழகாக என்ன இல்லை சாவித்திரியில் அப்படின்னு மிக அழகாக எடுத்து பேசுவார்கள். அடுத்தது நம்ம சேமன் சார் அவர்கள் ஆன்லைனில் டைரக்டாகவும் பேசியிருக்கார்கள். லைவ் டிவைன் கிளாஸ் மற்றும் பல சத்சங் சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு. அடுத்தது தனசேகர் சார் அவர்கள் நிறைய சொற்பொழிவுகள் நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது அன்புச்செல்வன் சார் அவர்கள், அவரும் 2-3 சொற்பொழிவுகள் நடத்தியிருக்கார்கள். அடுத்தது திருமதி ஆண்டல் அவர்கள் ஆனந்த் சாகரில் முக்கியமாக சாவித்திரி பற்றி எழுதிட்டு வராங்க. அவங்களுடைய சொற்பொழிவும் கேட்டிருக்கோம். அவங்க இந்த இடத்துல நம்ம பகிர்ந்துக்கிறோம். மேலும் காந்தலட்சுமி அவர்கள், மாலினி நாராயண் அவர்கள், திரு வெங்கடேசன் சார், அது இப்போ வந்து ஆன்லைன் ஸ்பீக்கர் பற்றி சொல்கிறேன். திரு வெங்கடேசன் சார் ராஜகோபால் சாருடைய சொன்னேன். அடுத்தது திருமதி அர்ச்சனா அவர்கள், சுஜாதா பாட்டி அவர்கள், திரு சங்கரன் சார் அவர்கள். இது ஒரு பெரிய லிஸ்ட்டு. பிரேமானந்தகுமார் அவர்கள், இப்படி உஷா மகாதேவன் மற்றும் பல பெரிய லிஸ்ட். அது எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொற்பொழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்ப தான் வந்து எல்லாருக்கும் போய் சேருது. ஸோ அதுக்கு வந்து இந்த சொசைட்டி மாதிரி ஒரு அமைப்பு வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ, சொசைட்டி மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப தான் சொற்பொழிவு நடக்க முடியுது. சொற்பொழிவு சின்சியராக மதனுடைய கிரேஸ் மூலமாக நடத்துறப்ப தான் வந்து 60 வருஷம் தாண்டி கட்டுக்கோப்பாடு நடத்த முடியும். நம்ம எல்லாம் அதை கேட்டு பயன்பட முடியும். இனி வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதை பயன்படுவாங்க. நன்றி உரை டேரக்டாக வந்துடுறேன். அதாவது எப்போவுமே நன்றி உரை வந்து இங்கே வந்த பிறகு எழுதுவேன். இந்த தடவை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு ஈவினிங் டைமு, அதனால் அங்கேயே தயாரிச்சு பண்ணிட்டேன்.